ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செஸ் கோச்சுன்ற சேனலுக்கு உங்களை வந்து வெல்கம் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரேரஸ்டான செஸ் ஓப்பனிங். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நிறையா பேரை நீங்கள் ஜெயிக்கலாம். பிகினராக இருந்தீங்கன்னா ஆன்லைனில் ரேட்டட் பிளேயராக நீங்கள் ஆன்லைனில் ரேட்டட் இருக்கிற பிளேயர், அதாவது 1100 1600 கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் ஜெயிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஒருவேளை அவங்களுக்கு இந்த ட்ரிக்கு தெரியாமல் தான் நீங்கள் வந்து ஜெயிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இப்போ மோஸ்ட்லி வந்து பாப்புலராக நம்ம வந்து E4 D4 இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இங்கே ஒயிட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த ட்ரிக்கு E4 வந்து மூவ் பண்ணுங்கள். ஸோ E4 வந்து மூவ் பண்ணும். ஸோ இதுக்கு ஆப்போனண்ட்டோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா E4க்கு வந்து E5 வந்து மூவ் பண்ணுவார். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து கிங் பான் ஓப்பனிங் வந்து இது ரெஸ்பான்ஸ் E4 E5 Knight F3 Knight C6 Bishop E5 இந்த மாதிரி ஒரு லைன் போயிட்டே இருக்கும். ஸோ இன்னொன்று வந்து சிசிலியன் டிஃபென்ஸ் பண்ணி சிசிலியன் டிஃபென்ஸில் ட்ராகன் வேரியேஷன் வந்து ஒவ்வொரு வேரியேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் பாப்புலரான வேரியேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கிங்ஸ் பான் ஓப்பனிங். ஸோ அது வந்து இந்த மூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூவ் பண்ண உடனே ஆப்போனண்ட் வந்து என்ன கெஸ் பண்ணுவார்னா, ஸோ இந்த மூவுக்கு வந்து நம்ம ஆப்போனண்ட் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இந்த குதிரையை இங்கே வைப்போம். அதுதான் வந்து நிறைய மேட்ச் தான் இருக்குது. டேட்டா பேஸ் ஃபுல்லாக இந்த மேட்ச் தான் 2 லட்சம் 2,37,359 கேமில் வந்து இதாக இருக்குது. இந்த மூவ் தான் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 5வது இடத்துல இருக்கிற இந்த மூவ், இது வெறும் 1500 பேர் தான் விளையாண்டுருக்காங்க உலகம் ஃபுல்லாக. ஸோ அப்படின்றப்ப இந்த மூவ் வந்து உங்களை பண்ண சொல்கிறேன். இந்த மூவ் வந்து பண்ணிடுறேன். ஸோ இந்த மூவ் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் ரேரஸ்ட் ஆகிடுது. ஆப்போனண்ட்டுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சின்ன ட்விஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இது என்ன எடுத்து பாரு, சும்மா எடு அப்படின்றப்போ இவர் என்ன நினைப்பா, நம்ம இதை எடுத்தோம்னா இதை வச்சு ராணியை வச்சு இதை அடிப்பார். ராணியை வச்சு அடித்தோம்னா நம்ம திருப்பி இந்த குதிரையை இங்கே வச்சு திருப்பி ராணிக்கு வந்து அட்டாக் கொடுக்கலாம், கொஞ்சம் நல்லா இது பண்ணலாம் அப்படின்னு நினைப்பார். ஆனால் இது பிகினர்லாம் இந்த அளவு வந்து யோசிக்க மாட்டார். ஸோ ஓரளவு எக்ஸ்பர்ட் பிளேயர்னால் இந்த அளவு யோசிப்பாங்க, ஓரளவு பிளேயர்னால் யோசிப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணால் இதை வச்சு எடுக்கிறத பெஸ்ட்டு. சும்மா கிடைக்கி சிப்பாயை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு வந்து எடுத்துருவார். எடுத்தோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திருப்பி இந்த சிப்பாயை வந்து கொடுங்க, இதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து கொடுக்குறீங்க. ஸோ இதையும் வந்து கொடுக்குறீங்க. இதையும் கொடுத்தோடனே இதையும் வச்சு இதை அடிக்கிறார். இதை அடித்தோடனே அவர் என்ன அவர் என்ன நினைப்பாரு, ஒரு நைட்டை வச்சு இதை அடிப்பார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் நைட்டை வச்சு அடிக்கிறது ஓரளவு மூவ் 19 மேட்ச்சில் தான் இருக்குது. இது வந்து பிஷப் வந்து நீங்கள் இங்கே வைக்கணும். பிஷப் இங்கே வைக்கணும். இது வந்து 27 கேம்ஸில் தான் இந்த மூவ் வந்து இருக்குது. 27 உலகம் ஃபுல்லாக 27 கேம்ஸில் தான் இந்த வேரியேஷன் வந்து இருக்குது. இப்போ பிஷப் வச்சோடனே இது என்ன பண்ணுவார், இதை வச்சு இதையும் வந்து அடிச்சிருவோம்டா, இந்த சிப்பாய் வந்து இதையும் வந்து அடிச்சிருவோம். நம்ம ஒரு சிப்பாயே நம்ம 3 பேரை வந்து வீழ்த்துது. இங்கே ஒருத்தன் 3 பேரை நம்ம ஒரு சிப்பாய் வந்து வீழ்த்தி இருக்குது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவார். இப்போ நீங்கள் என்ன இதை வச்சு இதை அடிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, இதை வச்சு யானையை அடிக்கட்டுமா அப்படின்னு வந்து நீங்கள் யோசிப்பீங்க. யானையை அடிக்கட்டுமா அப்படின்னு வந்து யோசிப்பீங்க. யானையை அடிக்கலாமா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம யானையை வந்து கொடுக்க மாட்டோம். ஏன்னா யானையை கொடுத்து அவர் ராணியை ப்ரமோட் பண்ணுவார். அது நான் அலோவ் பண்ண மாட்டேன். ஸோ என்ன பண்ணுவேன்னா, இந்த பிஷப் வச்சு நான் இதை அடிச்சிடுவேன். பிஷப் வச்சு இதை அடிச்சிடுவான். இதுக்கு நான் சிப்பாயை மட்டும் அடிச்சுக்கோங்கப்பா. ஒரு சிப்பாய் வந்து ஒரு சிப்பாயோட தலையை நீங்கள் சிப்பாய் தான் அடிக்கணும், எல்லாத்தையும் அடிக்கக்கூடாது, தப்பு தானே. அதனால் இதை வச்சு இதை அடிச்சிட்டேன். ஸோ பார்க்கல ஆப்போனண்ட் வந்து மூவ் வந்து நல்ல மூவில் பார்க்கலாம். D5 வைக்கிறது நல்ல மூவ், ஓரளவு பெஸ்ட்டு மூவ். ஆனால் நிறையா பேருக்கு அது தெரியாது. உடனே வந்து இது வந்து ஒஸ்ட்டான மூவ். இந்த நைட்டை இங்கே வைக்கிறது ரொம்ப வந்து கேவலமான மூவ். இது வந்து ஒஸ்ட்டு இருக்கிறத வேஸ்ட்டான மூவ். இந்த மூவ் வந்து நான் ஓரளவு பெஸ்ட்டு மூவ்னா இந்த குதிரையை இங்கே வச்சு டெவலப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு மூவ். ஸோ இதில் வந்து டேட்டா பேஸில் இந்த மூவே இல்லை. டேட்டா பேஸில் இல்லை பாருங்கள், நோ கேம்ஸ் வாங்க அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சிப்பாயை இங்கே கொடுத்து நைட்டுக்கு வந்து அட்டாக் கொடுங்க. நைட்டோட மூவ் வந்து பின்னாடி போகலாம், அது இங்கே வர முடியாது. ஏன்னா இங்கே வந்தால் குயினை வச்சு ஒரு அட்டாக் இருக்குது இந்த ஸ்கொயரில். ஸோ இங்கேயும் போக முடியாது, குயினை வச்சு அட்டாக் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவார், இங்கே போகலாம், இங்கே வந்துடுவோம். நான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்ற குதிரைகளுக்கு இந்த ட்ரிக்கு. முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு இங்கே வந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உடனே இந்த ராணி எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து இங்கே ஒரு அட்டாக் ஆகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இங்கே செக்மேட் இருக்குது. குயினை வச்சு இங்கே மாற்றினாலும் நீங்கள் இதை வச்சு வந்து குதிரையை வந்து எடுத்துடலாம். இப்போது உதாரணத்துக்கு குயினை வச்சு இது சப்போர்ட் கொடுத்தாருன்னா நீங்கள் குதிரையை எடுத்துடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு மெட்டீரியல் வந்து ஆப்போனண்ட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொன்று, நான் ஒரு குதிரையை வந்து இங்கே நகட்டாமல் ஓகே, குதிரையை வந்து இங்கே நகட்டாமல் நான் வந்து பிஷப் வச்சு இங்கே வந்து செக்கு கொடுக்குறேன் அப்படின்ற வர்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைட்டை வந்து இங்கே வச்சு பிளாக் பண்ணுவீங்க. இப்போ நைட்டை இங்கே பிளாக் பண்ணுவோன்னே ஆப்போனண்ட் வந்து திருப்பி இந்த நைட்டை வந்து இங்கே ஓப்பன் பண்ணுவார்.
ஸோ ஆப்பரண்ட் இந்த நைட்டை வந்து இங்கே ஓப்பன் பண்ண உடனே ஆப்பரண்ட் வந்து இந்த நைட்டை வந்து இந்த இடத்துல வந்து டெவலப் பண்ணி இதுக்கு வந்து அட்டாக் கொடுக்குறாங்க. திருப்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து புஷ் பண்ணிடுங்க. புஷ் பண்ண உடனே என்ன பண்ணுவாரு, திருப்பி நான் இதை வச்சு இங்கே டபுள் அட்டாக் கொடுப்பேன் அப்படின்னு வந்து இங்கே இறப்பாது. அப்படின்றப்ப நீங்கள் திருப்பி இங்கே வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த பீசஸ் எல்லாமே வந்து டெவலப் ஆகாமல் இருக்குது, எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. ஸோ இங்கே வந்து செக்மேட்டிங் பேட்டர்ன் வந்து இங்கே வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா இப்போ குயினை வந்து இங்கே வைக்கலாம், செக்மேட் ஆகாமல் இருக்கு, அதை கேன்சல் பண்ணலாம். அது அந்த அளவு பெஸ்ட்டு மூவ் கிடையாது. ஸோ குயினை வந்து எது பெஸ்ட்டுன்னு வந்து பார்ப்போம். பெஸ்ட்டு வந்து அந்த நைட்டை வந்து இங்கே கொண்டு போகிறது தான் பெஸ்ட்டு மூவ். ஆனால் நைட்டை இங்கே கொண்டு போயிட்டு இதுக்கு திருப்பி இதுக்கு 2 டிஃபென்ஸ் கொடுக்குறது வந்து பெஸ்ட்டு மூவ். ஆனால் அது வந்து நிறையா பிளேயருக்கு வந்து பிகினருக்கு வந்து அந்த அளவு தெரியாது. பெரிய ப்ரொஃபஷனல் பிளேயர் இருந்தாங்கன்னா தான் இவங்களுக்கு நைட்டை இங்கே வைக்கணும்னு தெரியும். இப்போ வீணர் என்ன பண்ணுவார், இங்கே செக்மேட் ஆக போகுதுறான்ட்டு ராணியை தான் வைப்பார். அப்போ நீங்கள் இதை வச்சு இதை எடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நீங்கள் கொடுத்தது 3 சிப்பாய் தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு பீஸ் வந்து உங்களுக்கு கெயின் பண்ணியிருக்கீங்க. இதில் பார்த்தோம்னா உங்களுக்கு வின்னிங் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா +4 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து போயிடுச்சு. அப்படின்றப்ப நீங்கள் வின் பண்ணுறதை யாரும் மாற்ற முடியாது, கன்ஃபார்ம் வின்னிங் தான் மேட்ச்சு. ஸோ இதான் வந்து டேனிஷ் கேம்பிட்டுன்னு வந்து சொல்லுவாங்க, ரொம்பவே ரேரஸ்டான கேம்பிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காச்சும் செஸ் பிளேயர் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறையா பலவங்க செஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும். நாங்கள் வந்து செஸ் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையா பிளேலிஸ்ட்டில் வீடியோ வந்து போட்டே இருக்கும், எல்லாத்தையும் பாருங்கள், டெவலப் பண்ணுங்கள். ஸோ இது போடுறதுனப்போ நீங்கள் எல்லாம் டெவலப் பண்ணி நல்லா வரணும், நல்ல பிளேயராக வரணுன்றது. ஸோ இன்னும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் சாம். ஸ்டே கோல்டன். பை பை.